ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீ சைலத்தில் காணலாம். இந்த அற்புதமான குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே பவனி வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷமும் மற்றும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். முதலிலே இன்றைய 11/2/2026 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் தை 28வது நாள், புஷ்கல யோகம், ராமேஸ்வரம், ராமநாத சுவாமி வெள்ளி கைலாச வாகனத்தில் பவனி, ஸ்ரீ வைகுண்டம் கள்ளபிரானுக்கு பால் அபிஷேகம், தசமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை 10:30 12 மணி வரை. திதி நவமி காலை 11:16 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் மதியம் 12:09 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமன் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குறிப்பு என்னவென்றால், ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடி கட்டி பறக்க என்ன வழி, வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் என்ற விளம்பரங்களை நாம் போதெல்லாம் அதிகமாக பார்க்கின்றோம். அதைவிட மிக அதிகமான வீட்டு மனை விற்பனை விளம்பரங்களை பார்க்கிறோம். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபடும் எல்லாருமே நல்ல லாபங்களை பெற்று விடுவது இல்லை. சிலர் முதல் போட்டு வாங்கிய இடம் விற்பனை ஆகாமல் முடங்கி போகும். அவர்களுக்கும் பொருளாதார முடக்கத்தோடு வாழ்க்கையிலே சிரமத்தை அடைவார். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்றவர்கள் நஷ்டம் இல்லாமல் லாபத்தை அடைய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த பதிவு உங்களுக்கு வெளியே வருகிறது. பொதுவாக ரியல் எஸ்டேட் என்றாலே அதற்கு காரணமானவர் செவ்வாய் பகவான் தான் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒன்று, ரியல் எஸ்டேட் நிறுவனத்தையும் பொறுப்பில் உள்ளவர்களையும் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும், அல்லது கூட்டாளிகளுக்கு செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். இப்படி உள்ளவர்களால் தான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய முடியும். அதாவது ஒருவர் ஜாதகத்திலே செவ்வாய் வீடுகளான மேஷம், விருச்சகம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், அஷ்டமத்தில் வராமல் இருக்க வேண்டும்.
மகர வீட்டில் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் விரயத்தில் 6வது இடத்தில் வராமல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் ஜாதகம் உள்ளவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலே உயர்வார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு நடக்கும் தசை புத்திகளை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு நடக்கும் தசா புத்திகளை கிரகங்கள் 6, 8, 12ஆம் வீட்டில் வரக்கூடாது. அப்படி வந்தால் ரியல் எஸ்டேட் தொழிலில் வழக்கு வரும் அல்லது நஷ்டம் வரும், அல்லது 12ஆம் இடத்தின்படி வில்லங்க சொத்துக்கள் வந்து சேர்ந்துவிடும். எனவே ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் போது முதலில் நன்றாக உள்ளதே என்று குருட்டு தைரியத்துடன் இருந்துவிடக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தை அவ்வப்போது பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு சிலர் ரியல் எஸ்டேட் தொழிலில் எல்லா திசைகளும் தொழில்களுக்கு கொண்டு வருவார்கள். உங்களுக்கு சாதகமான திசையில் தான் ரியல் எஸ்டேட் தொழில் வளரும், மற்ற திசைகளில் பின்தங்கும். எனவே அவரவர் ஜனித்த ராசிப்படி எந்த திசையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் சிறக்கும் என்பதை காண்போம். மேஷம், கும்பம், மீனம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் கிழக்கு, மேற்கு, தெற்கு திசையில் செய்யும் ரியல் எஸ்டேட் தொழில்கள் கை கொடுக்கும். ரிஷபம், மிதுனம், கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வடக்கு திசையில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் உயரும். சிம்மம், கன்னி, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு அல்லது தெற்கு திசைகளில் ரியல் எஸ்டேட் செய்தால் சிறக்கும். விருச்சகம், தனுசு, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தெற்கு பக்கம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும். சந்திர மங்கல யோகத்தில் உள்ளவர்கள் சந்திரனும் செவ்வாய் 6, 8, 12 வராமல் இருக்க வேண்டும். முதல் போட்டு இடம் வாங்கி விற்பனை செய்தால் ரியல் எஸ்டேட் தொழில் உயரும். சந்திரமங்கல யோகம் உள்ளதா என்பதை உங்கள் அருகில் உள்ள நல்ல ஜோதிடரை கொண்டு ஆய்வு செய்து கொள்ளுங்கள். சந்திரமங்கல யோகம் வலுவாக உள்ள காலகட்டத்திலே எல்லா தரப்பு மக்களும் ரியல் எஸ்டேட் தொழில் புரிகின்றார்கள். அவர்கள் தொழில் சிறக்க செய்து கொள்ள வேண்டிய பரிகாரம். முதலாவது பரிகாரம், வருடந்தோறும் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வர வேண்டும், அல்லது வைத்தீஸ்வரன் ஆலயம் சென்று அங்காரகனை தரிசித்து வர வேண்டும். ரியல் எஸ்டேட் தொழிலும் உயரும். இரண்டாவது பரிகாரம், சந்திரமங்கல யோகம் உள்ளவர்கள் விற்பனையாகும் எல்லா பிளாட்டுகளையும் ஒரு தொகையை திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையாய் எடுத்து வைத்து அந்த காணிக்கையை வருடம் ஒரு முறையாவது தவறாமல் திருச்செந்தூர் சென்று செலுத்த வேண்டும். அத்தகையவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் அபிரிதமான வளர்ச்சியை அடையும். நாளைய தினம் ஆவணி ஞாயிற்றில் ஆதவன் வழிபாடு. இதனால் என்ன சிறப்பு, இதனுடைய நன்மை என்ன என்பது நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் இருக்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே தொடர்ந்து 5ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானத்தை பார்த்து கொண்டே ஒன்று. இதன் மூலம் குழந்தைகள் யோகம் உள்ளதா, யோகம் இல்லையா என்பதை எல்லாம் பல்வேறு கோணத்தில் நாம் ஆராய்ச்சி செய்த வண்ணமாகவே இருக்கின்றோம். இன்றைய தினம் 5ஆம் அதிபர் 4லே இருக்க குழந்தைகள் சுகமாக இருப்பார்கள். குழந்தைகளால் ஜாதகம், லாபம், வீடு, வாகனம் அடைவீர்கள். உயர் கல்வியை பூர்த்தி செய்வீர். குழந்தைகளால் தாய்க்கு ஆதாயம். 5ஆம் அதிபர் 5லே இருக்க குருவை தவிர மற்ற கிரகங்கள் இருக்க நல்ல பலன்களே நடக்கும். புத்திரர்கள் நன்றாக இருப்பார்கள். அனைத்து வசதிகளும் பெற்று சகல சம்பத்துடன் இருப்பார்கள். 5ஆம் அதிபர் 6லே இருக்க இந்த ஸ்தானம் கெட்டு போகும். ஜாதகருடைய குழந்தைகளுக்கு நோய் அடிக்கடி வரும். பிள்ளைகளை நோயிலிருந்து அவதிப்படுவார். நீங்கள் கடனால் அவதிப்படுவீர்கள். எதிரிகளால் பிள்ளைகள் ஆதாயம் அடையும். பூர்வீக சொத்து அழிந்துவிடும். வம்பு வழக்கு ஏற்படும். புத்திரஸ்தானம் ஏற்படும். பிள்ளைகளால் ஜாதகர் கவலைப்பட்டு கொண்டு இருப்பார். ஜாதகருக்கு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாதகர் புத்திசாலியாய் இருக்க மாட்டார். 5ஆம் அதிபர் 7லே இருக்க இது மாபெரும் ராஜயோகம், தொழில் அபிரிதமான முன்னேற்றத்தை கொண்டு வரும். உத்தியோகத்தில் உள்ளவருக்கு தன தசா புத்தியில் பதவி உயர்வு ஏற்படும். நல்ல கௌரவம் கிடைக்கும். பிள்ளைகளால் ஜாதகருக்கு பாகஸ்தர்களுக்கும் ஆதாயம். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கேது நட்சத்திர பெயர் 2026 இந்த 3 ராசிகளுக்கு கோடிகள் குவியும் யோகம். ஜனவரி மாத இறுதியிலே நிகழ்ந்த கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சி பலரது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். 2026ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் முடிந்து 2வது மாதம் நடைமுறையிலே இருக்கின்ற இந்த காரணத்திலே இந்த ஆண்டின் ஆரம்பமே ஜோதிட ரீதியாக முக்கியமாய் கருதப்படுகிறது. குறிப்பாக ஜனவரி மாத இறுதியிலே நிகழ்ந்த அந்த கேதுவின் நட்சத்திர பெயர்ச்சி பலரது வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும்.
என ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இந்த திடீர் கிரக இயக்கம் அனைத்தும் ராசிகளை பாதித்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு இது வாழ்க்கையை திருப்பு முனையாய் அமையக்கூடும். ஜோதிட சாஸ்திரத்திலே கேது ஒரு மர்மமான நிழல் கிரகமாய் கருதப்படுகின்றார். அதன் இயக்க மனித வாழ்க்கையிலே எதிர்பாராத மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. ஜோதிட கணக்குகளின்படி 2026 ஜனவரி 25 அன்று கேது சுக்கிரனின் நாளும் பூர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் நுழைகிறது. இந்த பெயர்ச்சி அதிகமான எதிர்மறை விளைவுகளை இல்லாமல் சமநிலையான மற்றும் சாதகமான பலன்களை வழங்கும் காலமாய் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் செல்வம், வளர்ச்சி மற்றும் உயர்ந்த வாழ்க்கை நிலையை அளிக்கக்கூடும். இந்த நட்சத்திர பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் தெளிவாக தெரியும். வருமானத்தில் உயர்வு ஏற்பட்டு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கலாம். வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புடன் வழங்கப்படுவதன் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகரிக்கும். திருமண உறவுகளில் இனிய மாற்றங்கள் ஏற்படும். முதலீடுகள் செய்வதற்கு இது சாதகமான காலமாய் இருப்பதால் எதிர்காலத்தில் உறுதியான அடித்தளம் அமைக்க முடியும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். உடல் நலம் சிறப்பாக இருப்பதால் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கன்னியா ராசிக்காரர்கள் கேதுவின் இந்த சஞ்சாரம் எதிர்பார்த்த பொருளாதார நன்மைகளை வழங்கும். திடீர் பண வரவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. புதிய தொழில் அல்லது வணிக வாய்ப்புகள் உருவாக்கி வருமானத்தை அதிகரிக்க உதவும். கடந்த கால முதலீடுகள் இப்பொழுது லாபத்தை தர தொடங்குவதால் கடன் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் குறையக்கூடும். பணியில் இருப்பவர்கள் தங்கள் திறமையின் மூலமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவார். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் தென்படுகின்றன. புதிய முயற்சிகளை தொடங்க இது மிகவும் உகந்த காலமாய் இருக்கும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சி அபரிதமான வளர்ச்சியை கொண்டு வரும். நிதி நிலை எதிர்பார்த்ததை விட சிறப்பாய் அமையும். நீண்ட கால முதலீடுகளுக்கு இது ஏற்றமாய் இருக்கும். வருமானத்திற்கு புதிய வழிகளை திறந்து வாழ்க்கை முழுவதும் செழிப்பை ஏற்படுத்தும். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரி. புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைத்து அறிவு மற்றும் அனுபவம் வளரும். உடல் நலம் நல்ல நிலையில் இருக்கும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். வெளிநாட்டில் வேலை செய்ய அல்லது குடியேற விரும்புவோர் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்க. மொத்தத்தில் 2026 ஜனவரி இறுதியிலே நிகழும் கேது நட்சத்திர பயிற்சி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம், வளர்ச்சி மற்றும் உயர்ந்த வாழ்க்கையின் தரத்தை வழங்கும் முக்கியமான ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெறதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை முடிப்பதற்கு முன்பு உங்களுடைய அற்புதமான கவனத்திற்கு காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தொடர்நிலை முருகனின் வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது அது சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்துகிறது. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் பொன், பொருள், ஆடை, ஆபரணம் சேரும். உற்றார் உறவினர்கள் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய காலமாகும். உத்தியோகத்தில் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, இளஞ்சிவப்பு நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொருளாதாரம் நிலை சிறப்பாக இருப்பதால் பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாய் இருக்கும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெயர் புகழ் அதிகரிக்கும் காலமாகும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டை கிடைக்க பெறுவார். மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்ப்புகள் உயர்வுகளை அடைவீர்கள். உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 3 5 9. மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். பதவிக்கு இருந்த இடையூறுகள் விலகி எதிர்பார்ப்புகளை உயர்வுகளை அடைவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். குடும்பத்தில் உறவினர் வருகை இருக்கும். தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைப்பதன் மூலம் குடும்பத்தில் ஏற்படும் அமைதியை நீங்கள் தற்காத்துக் கொள்ளலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் செய்கின்ற தொழிலே கவனமும் பொறுமையும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய தொழிலே உயர்வு நிலையை நீங்கள் எட்ட முடியும். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். விலைக்கு ஏற்ற பொருள் விலையும் சந்தையில் கிடைப்பதால் தாராளமான தனவரவுகள் உண்டாகும். புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள். புதிய பூமி நிலம் மனை போன்றவற்றை வாங்கும் யோகமும் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 5 7. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். விலைக்கு பொருளுக்கு ஏற்ற விலையில் சந்தையில் கிடைப்பதால் தாராளமான தனவரவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை கையாண்டு அபிவிருத்தியை பெருக்குவீர்கள். புதிய பூமி நிலம் மனை போன்றவற்றை வாங்கும் யோகமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும் போது கவனத்தோடு செல்வது உங்களுக்கு விபத்து வராமல் உங்களை பாதுகாக்கும். மேலும் இன்று செய்கின்ற காரியங்கள் இறைபக்தியோடு கலந்து செய்யும் பொழுது வெற்றியை கொண்டு வந்து சேரும். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று புது வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். இதுவரை வராமல் தலைப்பட்ட பணத்தொகை கைக்கு வந்து சேரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் மேன்மைகளும் உண்டாகும். உடன் இருக்கும் சக ஊழியர்களும் ஒத்துழைப்பும் மகிழ்ச்சியும் அளிக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1 3 5. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். இதுவரை வராமல் இருந்த பணத்தொகை கைக்கு வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலம் மேன்மைகளும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடனிருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். படிப்புக்காக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை பெறுவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவுகளும் மகிழ்ச்சி அளிப்பதாய் அமையும். அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3 6 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை தவிர்த்து பேசுவது நல்லது. பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வியிலே ஏற்பட்ட தடைகள் விலகி மாணவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். படிப்புக்காக எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலனை பெறுவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றியினை பெறுவீர்கள். உடல் நிலையிலே சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் எந்த காரியத்தை எளிதாக ஈடுபட முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1 3 5 9 ஆகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் தடையின்றி வெற்றியினை பெறுவீர்கள். உடல் நிலையை சிறு சிறு பாதிப்புகள் தோன்றாலும் இந்த காரியத்தில் எளிதாக ஈடுபட முடியும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனையும் தீர்த்து விடுவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதனால் திட்டமிட்டு நீங்கள் பயணம் செய்தால் அதற்குரிய பலாபலனை நீங்கள் அடைவீர்கள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உற்றார் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி அளிப்பதாய் அமையும்.
சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகளும் நனவாகும், கடன்கள் அனைத்தும் குறையும், மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள், கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்றார் உறவினர் வருகை மகிழ்ச்சி அளிப்பதாய் அமையும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு வீடு மனை வாங்கும் கனவுகள் நனவாகும், கடன்கள் அனைத்தும் குறை. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் அடைய பாடுபடுவீர்கள், கல்வி தொடர்பான பயணம் செல்ல நேரிடலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்றைய தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும், கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் அமையும், நட்பு அனுகூலமான பலன்கள் உண்டாகும், தலைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாய் நிறைவேறும். பணம் பல வழியிலே தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை, அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் வியாபாரத்தில் எத்தனை போக்கு காணப்படும், கொடுக்கல் வாங்கல் எதிர்பார்த்த லாபம் அமையும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த பெரிய மனிதர்களின் நட்பு அனுகூலமான பலனை உண்டாகும், தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் தடபுடலாய் நிறைவேறும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த பணம் பல வழியிலே தேடி வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்பும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவாக இன்று குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், புதிய பொருட்சேர்க்கைகளும் ஆடை ஆபரணங்களும் சேரும், உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுவதோடு குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வார்கள், தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிட்டும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும், புதிய பொருட்சேர்க்கைகளும் ஆடை ஆபரணமும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுவதில் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வார். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிட்டும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிர்பார்த்த கடன் உதவிகள் தடையின்றி கிடைப்பதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி பெருகும், புதிய கூட்டாளிகள் சேருவார்கள், வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய லாபம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சமும் உண்டாகும், தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்கள் அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள், அதிர்ஷ்ட எண்கள் 7, 8. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த கடன் உதவிகள் தடையின்றி கிடைப்பதால் தொழில் நல்ல அபிவிருத்தி பெருகும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த புதிய கூட்டாளிகள் சேர்வால் வெளியூர் வெளிநாட்டுடைய தொடர்புடைய எல்லாத்திலும் லாபம் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சியமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும், வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு உதவும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும், உற்றார் உறவினர்களுக்கு ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும், பண வரவுகள் தாராளமாய் அமைவதால் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும், நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள், உத்தியோகத்தில் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம், அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கும், பண வரவு தாராளமாய் அமையும், தேவைகள் யாவும் பூர்த்தியா. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள், உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.